ஹாய் ஆல், இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு, காரக்குழம்பு, ப்ரான் கிரேவி இதெல்லாம் வந்து செம்மையாக பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த டேஸ்ட் வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வந்திருந்ததுனால நான் போய் வெள்ளைக்கிழங்கா மீன் ஒரு 3/4 கிலோவும் கொஞ்சம் வெள்ளை பாறை இருக்கும்ல அந்த மீனும் வாங்கியிருந்தேன். பாதி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டாங்க, பாதி வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சாச்சு மசாலா தடவி. இப்போ வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதில் பாதி வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுருக்காங்க, பாதி முழு வெங்காயமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி 4 தக்காளியில் 3 தக்காளி அரைச்சதும் 1 தக்காளி வந்து கையிலே நல்லா பிழிஞ்சு விட்டுருக்காங்க. 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்காங்க, தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்காங்க. இப்போது கடாயில் வந்து நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் நல்லா சேர்த்துட்டு அது பொரிஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோடு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் அதையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டே எடுத்து வச்சுருந்ததான தக்காளியும் ஆட் பண்ணிட்டாங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இதோட மசாலா ஆட் பண்ணுறாங்க. 4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. வரைக்கும் நல்லா வணக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வறுப்பாங்க. அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே ஊற்றி விட்டுணும். அந்த இது அவ்வளோதான். ஜாரில் அப்படியே அந்த வெங்காயம் நறுக்கு அரைச்சிருக்கோம்ல அந்த ஜார்லெல்லாம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி இது கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்ததான புளி தண்ணியும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ நம்மளுக்கு புளிப்பு, காரம், உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் வந்து மீன் குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச அப்புறம் மீன் வந்து நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலரி விட்டுருங்க. சும்மா கலரி விட்டு கலரிங்க மீன் உடஞ்சிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. ஒரு சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்லா மூடி வச்சுட்டு மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வந்து மீனில் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து போட்டு சாப்பாடு, மீன் குழம்பு, கொஞ்சம் ஃப்ரை பண்ண மீன், கொஞ்சோன்னு வந்து நான் புதினா துவையல் வந்து அரைச்சிருந்தேன், அதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த செம்மையாக வந்து அந்த டேவோட லன்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.